மூசிக வாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பின சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை. பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் உங்களை எல்லாருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்புமாக சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். பல சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய, பல பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய இந்த வார பலன்கள், உங்களுடைய சோதனைகள், வேதனைகள், பிரச்சனைகள், கடந்த கால பிரச்சனைகள், என்ன பிரச்சனைகளை சந்தித்தீர்கள், அதற்கு என்ன தற்போது என்ன ஒரு கிரகத்தினுடைய அமைப்பு உங்கள் குடும்பத்திற்கும், உங்களுக்கும், உங்கள் தொழிலுக்கும், குடும்பத்திற்கும், உங்கள் வருமானத்திற்கும் எந்த அளவுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட போகின்றது, குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் நிலவுமா, நல்ல மாற்றங்கள் ஏற்படுமா, இந்த வார கிரக அமைப்புகள், இது வாரப்பலன் பார்க்க போகிறோம். இந்த வாரப்பலனுடைய கிரக அமைப்புகளினால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய யோக சக்தி உள்ள கிரக அமைப்புகள் என்ன, அதற்கான ஆதாரபூர்வ கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றது, காலபுருஷ தத்துவப்படி காலச்சக்கரத்திற்கு எந்தெந்த இடங்களில் இறைவனுடைய விதி என்ன, பிரம்மனின் விதி என்ன, அந்த பிரம்மன் போட்ட விதி பிரகாரம் உங்களுடைய வாழ்க்கை என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகின்றது, என்னென்ன துன்பங்கள் உங்களுக்கு துரத்தி அடிக்கப் போகின்றது, என்னென்ன யோகங்கள் உங்களை தேடி வரப்போகின்றது, என்னென்ன தொழில் வளங்கள் சிறப்பாக அமையப் போகின்றது, அதற்கான தெய்வ வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல ஆலய வழிபாடு எது, பரிகாரங்கள் எது, என்ன நிவர்த்தியாக போகின்றது, இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற முக்கிய மாற்றம் என்ன, முக்கிய யோகங்கள் என்ன, உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் விலகுமா, பிரச்சனைகள் தீருமா, இந்த வாரத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று ஆதாரப்பூர்வ கிரகங்களுடைய ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் இந்த வார பலன்கள், அதாவது பார்த்தீங்கன்னா புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை, செப்டம்பர் 22/9/2025 முதல் 28/9/2025 வரை இருக்கக்கூடிய வார பலன்கள். இந்த வார பலன்கள் அற்புதமாக இந்த வாரம் உங்களுக்கு எப்படியெல்லாம் யோகங்கள் அமையப் போகின்றது என்பதை சிறப்பான முறையில் பார்க்க போகிறோம். இதில் என்ன பிரச்சனைகள், என்ன தீர்வுகள், என்ன பரிகாரங்கள் அப்படின்றத நம்ம தெளிவா ஒரு அற்புதமான இறைவனுடைய வரம் தரும் வார பலன்களாக பார்க்க போகிறோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது திரும்பவும் உங்களுக்கு சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். இது பிரம்மசாஸ்திரப்படி பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். இது பொது பலன். கோடான கோடி என் தமிழ் மக்கள் அனைவருக்குமே திரும்ப திரும்ப ஒரு விளக்கம் கொடுக்குறேன். இதெல்லாம் ஒரு பொதுவான பலன். ஆனால் 170% 80% அப்படியே நடக்கும். ஏனென்றால் ஒவ்வொரு கிரகங்கள் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் எந்த யோகத்தில் எப்படி அமர்ந்திருக்கின்றது என்பது ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையும் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் கண்டிப்பாக தோல்வி என்பது கிடையாது. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை அடையக்கூடிய நல்ல யோக பலங்கள் நிச்சயமாக உண்டு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை, இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ரொம்ப நாள் கல்யாணம் முடியல, என்னங்க குடும்பத்தில் ஒரே பிரச்சனைங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை சொத்து பிரச்சனைக்கு கோர்ட்டு கேஸுன்னு அலையிறோம்,
தொழில் சரியாகலை, தொழில் முன்னேற்றம் இல்லை, வருமானம் இல்லை, கடன் பிரச்சனைகள், இப்படி வேதனையான கொடுத்த பணம் ஏமாற்றம், சொத்து ஏமாற்றம், பணம் ஏமாற்றம், காதலில் பல பிரச்சனைகள், காதல் வெற்றி அடையுமா, இப்படி இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் உள்ள மன வேதனைகள், தொழில் நடத்துவோருக்கு அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாத்தையும் சிறப்பாக பார்க்க போகிறோம். எல்லா ராசிக்கும் சிறப்பாக பார்க்க போகிறோம். அதற்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே வார பலன் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் எந்த வித மாற்றம் இல்லை. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா, ஏன்னா இது பொது பலன், உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு அதை நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. என்னை பொறுத்தளவு சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரிங்களா? இப்ப எல்லா ராசிக்கு பலன்களை தொடரலாம். வார பலன்கள், விருச்சிக ராசியிலே உங்களுக்கான வார பலன்கள், ஒரு அற்புதமான கிரக மாற்றங்கள், அந்த கிரக மாற்றத்தில் என்னென்ன யோகங்கள், என்னென்ன பிரச்சனைகள் தீரப்போகிறது, என்னென்ன முன்னேற்றங்கள் அடைய போகிறது, என்னென்ன நல்ல யோகங்களை இந்த வாரங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை ஒவ்வொரு விஷயமாக கிரகங்களை ஆதாரப்பூர்வ விளக்கத்துடன் பார்க்க போகிறோம். இப்போ விருச்சிக ராசிக்குடைய இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகளை பார்ப்போம். விருச்சிக ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, ராகு. இப்போ இந்த விருச்சிக ராசியுடைய எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் வார பலன்கள் பார்ப்போம். 22/9/2025 முதல் 28/9/2025 வரை. இதற்குரிய தமிழ் தேதி புரட்டாசி 6 முதல் புரட்டாசி 12 வரை. இப்போ கிரக அமைப்புகளுக்கு போவோம். விருச்சிக ராசி 4ஆம் இடத்தில் சனி, ராகு. விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு. விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன், கேது. விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியன், புதன். 12ஆம் இடத்தில் செவ்வாய். இதுதான் கிரக அமைப்புகள். இதில் உள்ள பாதகங்கள் என்ன, யோகங்கள் என்ன, என்ன சிறப்பான ஒரு சிறப்பு அம்சங்கள் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல் விஷயம்னு கேட்டீங்கன்னா 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம், சொத்துக்கள் ஸ்தானம், சுகஸ்தானம், சரிங்களா, என்று சொல்லக்கூடிய ஒரு 4ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல ஒரு தொழில் சார்ந்த கல்வியை கற்று நல்ல முன்னுக்கு வரக்கூடிய ஒரு சிறந்த கிரக அமைப்புகள், ஒரு மருத்துவம் சார்ந்த தொழில், ஒரு ஐஏஎஸ் ஆகுது, ஒரு ஐபிஎஸ் ஆகுவது, ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகத்தை அடையக்கூடியது, இது போன்ற ஒரு சிறந்த நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறையில் சார்ந்த கல்வி, இதெல்லாம் சிறப்பாக அமையக்கூடிய நிலை. சனி, ராகு குபேர நட்சத்திரத்தில், அதாவது குருபவனுடைய புரட்டாதி நட்சத்திரம் குபேர நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் இருப்பதால் அவங்க நிச்சயமாக அந்த கல்வி கற்றிருந்தாலும் அதற்கான உத்தியோகம் கிடைக்கும். அதற்குரிய கல்விக்காக முயற்சிகள் செய்தாலும் அதற்கேற்ற கல்வி கற்கக்கூடிய நிலை, அதில் வெற்றி பெறக்கூடிய நிலை உருவாக்கும். சரிங்களா? ஆக இப்போ எண்ணங்கள், ஆசைகள், மனசில் இருக்கிற ஆசைகள், எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் 4ஆம் இடம். அது பூமி, இடம், வாகனம் சம்பந்தப்பட்டது கூட இருக்கலாம், அதுவும் வெற்றி அடையும். அடுத்து விருச்சிக ராசி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது விருச்சிக ராசிக்கு தனம், பொருளாதாரம், வருமானம், முன்னேற்றம், பதவியால் எந்த பங்கம், பதவிக்கு எந்த பங்கமும் இல்லை, உத்தியோகத்துக்கு எந்த ஒரு உயர்வு தடையும் இல்லை, உயர்வு தடை கிடையாது, முன்னேற்றத்துக்கு தடை கிடையாது. சரிங்களா? அப்படிப்பட்ட நிலையில் வருமானத்துக்கு எந்தவித தடையும் இல்லை. ஏன்னா தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். குரு பார்க்க கோடி நன்மை, இருக்கிற இடத்தை பார்க்கும்போது அதில் வருமானத்துக்கு எந்தவித குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. சரி, கோடி நன்மை இல்லைனாலும் வருமானத்துக்கு எந்தவித பங்கம் இல்லை, அதை மாற்றமே இல்லை. சரிங்களா? அடுத்து விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடத்தில் சுக்கிரன். இந்த 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் இருந்தால் சிலருக்கு வெளிநாட்டு தொழில், வெளிநாட்டு உத்தியோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் மூலம் ஒரு திருமண வாழ்க்கை இருப்பதற்கான ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்குரிய சூரியனாகப்பட்டவன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். பெண்கள் ஒரு கணவன், அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. 7ஆம் அதிபதி தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக சந்திக்கும் பொழுது அந்த இருவரும் இணைக்கக்கூடிய நிலையை உருவாக்குவது. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில்
ஒரு 8ஆம் அதிபதி, விருச்சிக ராசிக்கு 8ஆம் அதிபதியான புதன் 11ஆம் இடத்தில் கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம், அதாவது ஒரு பணபரஸ்தானத்துக்குரிய கிரகமாகப்பட்ட புதன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பணபரஸ்தானத்திற்கும் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு, நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பல வருமானத்தில் பல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். காசு பணத்தை நிச்சயமாக கொட்டி கிடக்கும், கொட்டித்தரும், செல்வ யோகங்களை கொட்டித்தரும், பல உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும், பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சிக ராசிக்கு. புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய். ஆக 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, அதாவது கால புருஷ தத்துவப்படி காலப்புருஷ கிரகத்துக்கு 1-8 செவ்வாய் இந்த விருச்சிக ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கும்போது நிச்சயமா யோகத்தை செய்யும். பூமிகளாலும் உத்தியோகத்தாலும் பல நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தும், பல உயர்வுகளை ஏற்படுத்தும். அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம் சுக்கிரன் வீடு. அப்போ அந்த சுக்கிரன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் வீட்டில் சுக்கிரன் கேது இருக்கிறாங்க. அது 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அப்போ பெண்களால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அதற்குரிய சூரியனாகப்பட்ட லாபஸ்தானத்தில் இருக்கார். ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காருன்னா அதற்குரிய கெட்டு போகக்கூடாது. கெட்டு போச்சுன்னா அந்த பலனே கிடைக்காது. அப்போ அதற்குரிய சூரியனாகப்பட்ட லாபஸ்தானம் இருக்கும்போது இத்தனை இடத்துக்குரிய பலனும் நிச்சயமாக கிடைக்கும். இத்தனை இடத்துக்குரிய பலனும் 7ஆம் இடத்துக்குரிய பலனும் கிடைக்கும். 7ஆம் இடம்னா கணவன் மனைவி காதல் திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு. கூட்டு கணவன் மனைவி, அது ஒரு கூட்டு தொழில். புரிஞ்சுட்டீங்களா? கூட்டு தொழில், காதல், ஆண் பெண் திருமண யோகம் என்று எல்லாமே சிறப்பு வரக்கூடிய நிலையில் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த 11ஆம் இடம் என்பது பணவரஸ்தானத்துக்குரிய மிகப்பெரிய ஒரு வெற்றி ஸ்தானம். சூரியன் புதன் இருப்பது. ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் விருச்சிக ராசிக்கு உண்டு. ஆக விருச்சிக ராசி நேயர்களே, இது மீண்டும் நல்ல கவனிங்க. இது ஒரு பொது பலன். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஏதாவது நடக்காமல் இருக்கலாம். ரொம்ப நாள் கல்யாணம் முடியாமல் இருக்கலாம், குழந்தை ரொம்ப நாள் இல்லாமல் இருக்கலாம், அதில் கனவு மணிக்குள்ள ரொம்ப நாள் பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை 2ஆம் திருமணத்திற்கான வாய்ப்புகளை நிறைய சில பேருக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.